வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர். இந்த கிராமர் ஸ்ட்ரக்சரை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். நல்ல வேளை இது நடந்துச்சு. இல்லன்னா, நாளைக்கும் நான் வர வேண்டி இருந்திருக்கும். நல்ல வேளை நீ வந்து எனக்கு லிஃப்ட் குடுத்த. இல்லன்னா நான் நடந்தே போக வேண்டி இருந்திருக்கும். நல்ல வேளை நான் ஏற்கனவே இந்த பணத்த கட்டிட்டேன். இல்லன்னா நான் ஃபைன் கட்ட வேண்டி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லப் போறோம். ஸோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல இப்படி நடக்க வேண்டி இருந்திருக்கும். நல்ல வேளை. அந்த மாரி சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, would have had to. would have had to. have toனா உங்களுக்கு தெரியும். நான் இதை செய்ய வேண்டும். had toனா பாஸ்ட்ல நான் இதை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ would have had toன்றது ஒருவேளை நான் செய்ய வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த would have had to யூஸ் பண்ண போறோம். இந்த would have had toக்கு பதிலா நம்ம could have had to எப்ப யூஸ் பண்ணணும், might have had to எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நாம கடைசியில தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம would have had to யூஸ் பண்றப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் would have had to அண்ட் பேசிக் verb. ஏன்னா இந்த இடத்துல டூன் தான் இருக்கு இல்லையா? அதனால பேசிக் ஃபார்ம் ஆஃப் த verb இப்படிதான் நம்ம போட போறோம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த இந்த லாங் சென்டென்ஸ் அப்படி கம்ப்ளீட்டா ஃப்ரேம் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களான்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா? நல்ல வேளை இது நடந்துச்சு கிளாஸ் 1. இல்லனா அதர்வைஸ் இப்படி செய்ய வேண்டி இருந்திருக்கும். அதுக்கு தான் சப்ஜெக்ட் would have had to plus verb. இப்படி நாம போட போறோம். நிறைய பேர் வந்து அதர்வைஸ்க்கு பதிலா ஆர் எல்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னா, பொதுவா ஆர் எல்ஸுக்கும் அதர்வைஸுக்கும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா இல்லனா அந்த அர்த்தம் தான் வரும். ஆனா இந்த ஆர்எல்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு வார்னிங் மாதிரி சொல்றதுக்கு. இங்க பாரு இத நீ செஞ்சுடு, இல்லன்னா நீ கான்சிக்வென்சஸ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். டூ இட் ஆர் எல்ஸ் யூல் ஃபேஸ் த கான்சிக்வென்சஸ். இந்த மாதிரி வார்ன் பண்ற மாதிரி ஒரு டோன் வரும். ஆர் எல்ஸ் யூஸ் பண்றப்போ. நம்ம அந்த மாதிரி இல்லாம ஒரு நியூட்ரல் டோன்ல தானே நம்ம சொல்ல போறோம். ஏன்னா நம்மளே சொல்லிக்கிறோம். நல்ல வேளை இப்படி ஆணுச்சு, இல்லன்னா அப்படித்தானே நம்ம சொல்றோம். ஸோ அதனால இந்த இடத்துல அதர்வைஸ் தான் சூட்டபிளா இருக்கும். இல்லன்னா நீங்க இஃப் வச்சு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். பட் நம்ம ஜென்ரலாவே இது இந்த சீரீஸ்ல நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம வந்து எது கான்வர்சேஷனல் பேசுறதுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும், எது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அதர்வைஸை வச்சே தான் எல்லா எக்ஸாம்பிளையுமே நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த சென்டென்ஸை நிறைய விதங்கள்ல ஃப்ரேம் பண்ணலாம். மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல வேளை அவ என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டா. இல்லைன்னா நான் நடந்து செல்ல வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ எங்கேயாவது வெளில போயிட்டு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நல்ல வேளை அவ கொண்டு வந்து ட்ராப் பண்ணா, இல்லைன்னா நடந்து செல்ல வேண்டி இருந்திருக்கும். ஸோ இதுல கிளாஸ் 1 பாருங்க, அவ என்னை ரயில் நிலையத்தில் கொண்டு வந்து விட்டாள். ரயில் நிலையத்துல டிராப் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பாஸ்ட் டென்ஸ் அவ்வளவுதான். அப்போ she dropped me at the station. she dropped me at the station. பொதுவா பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னா நம்ம அட்டெண்ட் ப்ரப்போசிஷனை சேர்த்துக்கோம் இல்லையா? இல்லை என்றால் அதர்வைஸ் என்ன இருக்கும், நான் நடந்து செல்ல வேண்டி இருந்திருக்கும். ஐ would have had to walk. அவ்வளவுதான். she dropped me at the station. otherwise I would have had to walk. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என்னுடைய லைசன்ஸ் ஆல்ரெடி ஏற்கனவே ரெனியூ பண்ணிட்டேன். ரெனியூ பண்ணி இருந்தேன். இல்லைன்னா நான் ஃபைன் கட்ட வேண்டி இருந்திருக்கும். இது வந்து சென்டென்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கான்டெக்ஸ்ட பார்த்தலாம். எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. நீங்க வந்து கதை சொல்றீங்க. ஒரு நடந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து நரேட் பண்றீங்க. நான் வந்து கார்ல போயிட்டு இருந்தேன்னா, போலீஸ் வந்து என்னோட லைசென்ஸ செக் பண்ணாங்க. நல்ல வேளை நான் அதுக்கு முன்னாடியே என்னோட லைசென்ஸ நான் வந்து ரெனியூ பண்ணி வச்சிருந்தேன். இல்லன்னா நான் ஃபைன் கட்ட வேண்டி இருந்திருக்கும் அந்த சமயத்துல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இதான் சிச்சுவேஷன். ஸோ நீங்க சொல்றது பாஸ்ட்ல ஒரு கதைய, அதுல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய லைசென்ஸ ரெனியூ பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றதுனால, நம்ம இந்த கிளாஸ் 1 பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லப் போறோம். ஸோ அதனால தான் ஐ ஹேட் ரினியூட் த லைசென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ ரினியூட் த லைசென்ஸ்ன்னு சொல்லல. ஐ ஹேட் ரினியூட் த லைசென்ஸ்ன்னு ஏன் சொல்றோம்? நான் ஆல்ரெடி புதுப்பித்து இருந்தேன். எப்போ இந்த விஷயம் நடக்கிறப்போ, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை புதுப்பித்து வைத்திருந்தேன். அதனால தான் அந்த சமயத்துல நான் ஃபைன் கட்டாம தப்பிச்சிருந்தேன். இல்லன்னா நான் ஃபைன் கட்ட வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால தான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடியே நடந்த விஷயத்த நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்றதுனால நம்ம ஐ ஹேட் ரினியூட் த லைசென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதர்வைஸ் நான் ஃபைன் கட்ட வேண்டி இருந்திருக்கும். ஐ வுட் ஹவ் ஹேட் டு பக்கத்துல என்னவோ அதை போடணும். அவ்வளவுதான் இல்லையா? ஸோ பே த ஃபைன். I had renewed the license. Otherwise, I would have had to pay the fine.
I had renewed the license. Otherwise, I would have had to pay the fine. இப்ப இந்த இடத்துல இன்னொரு லேயர் ஆட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, யூசுவலா இந்த மாதிரி சென்டென்சஸ நம்ம தமிழ்ல எப்படி சொல்வோம்? சொல்றப்பவே, நல்ல வேளை நான் அதுக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இல்லன்னா, நான் அந்த இடத்துல ஃபைன் கட்ட வேண்டி இருந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய வழக்கமான டோனா இருக்கும் இல்லையா? ஸோ இதுல நம்ம வந்து இந்த நல்ல வேளை அப்படின்னு ஒரு 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 வார்த்தைய நம்ம வந்து ஆட் பண்றோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம்? நம்ம வந்து லக்கிலி சொல்லலாம், ஃபார்ச்சுனேட்லி சொல்லலாம். இன்னொரு ஸ்ட்ரக்சர் நம்ம ரீசென்ட்டா பார்த்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. அதையும் நம்ம அடுத்து சொல்லுவோம். ஸோ நல்ல வேளை அப்படின்னு சொல்றதுக்கு லக்கிலி ஐ ஹேட் ரினியூட் த லைசென்ஸ். அதர்வைஸ் ஐ வுட் ஹேவ் ஹேட் டு பே த ஃபைன் அப்படி சொல்லுவோம். பட் இதே இடத்துல நாம இட் வாஸ் as well, இட் வாஸ் ஜஸ்ட் as well. இது கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் as well that I had renewed the license. Otherwise, I would have had to pay the fine. அப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த லேயர்ஸ் ஆட் பண்றது. இப்போ நீங்க ஒரு இன்டர்மீடியட் லேர்னர்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கத்துக்கிறப்பவே அதுல வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அடுத்தடுத்து ஆட் பண்ணி இன்னும் கூட அதை வந்து நீங்க அந்த சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் ஆரம்பத்திலேயே போய் டாக்டர் பார்த்தார். இல்லைன்னா அவருக்கு பெரிய மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்த உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் வேண்டாம். அவர் நல்ல வேளை முன்னாடியே டாக்டரை பார்த்துட்டார். இல்லைனால பெரிய சர்ஜரிலேருந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்றோம். இப்போ கரண்ட்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இடைப்பட்ட பழைய கதையெல்லாம் நம்ம எதையும் சொல்லலை. அதனால இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் தேவையில்லை. நீங்க அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொன்னா தப்பாயிடுமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொன்னாலும் தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அவர் ஆரம்பத்திலேயே மருத்துவரை பார்த்தார். He went to the doctor at the initial stage. He went to the doctor at the initial stage. இல்லைனா otherwise என்ன இருந்திருக்கும்? He would have had to. பொதுவா நம்ம சர்ஜரி எல்லாம் undergo surgery அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால he would have had to undergo a major surgery. He went to the doctor at the initial stage. Otherwise, he would have had to undergo a major surgery. நீங்க லக்கிலி, ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்ச்சுனேட்லி he went to the doctor at the initial stage. அப்படிலாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நிறைய புக்ஸ் வச்சிருக்கீங்க. சொல்றீங்க, என்னோட சீனியர் அவங்க புக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. இல்லைனா இது எல்லாத்தையும் நான் காசு கொடுத்து வாங்க வேண்டி இருந்திருக்கும். இப்படி நாம சொல்ல போறோம். ஸோ என்னுடைய சீனியர் எனக்கு புத்தகங்களை கொடுத்தாங்க. அவ்வளவுதான். பேசிக் சென்டென்ஸ். மை சீனியர் gave me all her books. அவங்க புக் எல்லாத்தையும். My senior gave me all her books. Otherwise, I would have had to வாங்க வேண்டி இருந்திருக்கும். Buy all these books. இந்த புக் எல்லாத்தையும் நான் வாங்க வேண்டி இருந்திருக்கும். இப்படி நம்ம சொல்லணும். பட் இங்கேயும் புக்ஸ் இருக்கு, இங்கேயும் புக்ஸ் இருக்கு. சேர்த்து சொன்னா ஒரு மாதிரி ஆடா இருக்கும். அதனால நம்ம my senior gave me all her books. Otherwise, I would have had to buy them all. எல்லாத்தையும் அப்படிங்கிறத buy them all அப்படி சொல்லிட்டோம். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள். நல்ல வேலை மழை இல்லை. இல்லைன்னா நான் ஆட்டோ பிடிக்க வேண்டி இருந்திருக்கும். இப்ப மழை இல்லாதனால நான் பைக்லயே வந்துட்டேன் அப்படி சொல்ல போறோம். ஸோ மழை பெய்யல அப்படி சொல்லலாம். ஸோ இட் டிடன்ட் ரெயின். ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் ரெயின். நல்ல வேலை மழை பெய்யல. அதர்வைஸ் இந்த மாதிரி ஆட்டோ பிடிக்கிறது, பஸ் பிடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து டேக் அப்படின்ற வச்சு சொல்லுவோம். ஸோ அதனால ஐ வுட் ஹவ் ஹேட் டு டேக் அன் ஆட்டோ. ஐ வுட் ஹவ் ஹேட் டு டேக் அன் ஆட்டோ. Fortunately, it didn't rain. Otherwise, I would have had to take an auto. நல்ல வேளை அவ எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சிருந்தா, இல்லைன்னா அவ அப்ப கடன் வாங்க வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் பாருங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க சேவ் பண்ணி வச்சிருந்த மணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த பணத்தை அவங்க எப்போ சேர்த்து வச்சாங்க? அதுக்கு முன்னாடி, அந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடி இல்லையா? அதனாலதான் இந்த பணத்தை சேமிச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எந்த சிச்சுவேஷன் பத்தி பேசுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அப்ப நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டகாலம், அந்த சமயத்துல அவங்க சேமிச்சு வச்சிருந்த பணத்தையே அவங்க யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அதை சேமிச்சு வச்சிருந்தாங்க. இல்லைன்னா அந்த சமயத்துல அவங்க கடன் வாங்க வேண்டி இருந்திருக்கும் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். She had saved money for emergencies. She had saved money for emergencies. Otherwise, அவங்க கடன் வாங்க வேண்டி இருந்திருக்கும். She would have had to borrow money.
at that time. அந்த சமயத்துல. She would have had to borrow money at that time. She had saved money for emergencies. Otherwise, she would have had to borrow money at that time. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சாவியை தொலைச்சிட்டேன். அதிர்ஷ்டவசமா நான் சாவியை கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைன்னா நான் கதவை உடைச்சு திறக்க வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நான் சாவியை கண்டுபிடிச்சிட்டேன். ஐ ஃபவுண்ட் த கீஸ். அதிர்ஷ்டவசமா அப்படின்னு இருக்கிறதுனால லக்கிலி ஐ ஃபவுண்ட் த கீஸ். அதர்வைஸ் நான் கதவை உடைச்சு திறந்திருக்க வேண்டியிருக்கும். ஐ வுட் ஹவ் ஹேட் டு பிரேக் ஓப்பன் த டோர். கதவை உடைச்சு திறக்கிறதுனா பிரேக் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வுட் ஹவ் ஹேட் டு பிரேக் ஓப்பன் த டோர். Luckily, I found the keys. Otherwise, I would have had to break open the door. சரி, இப்போ இவ்வளோ நேரமா நம்ம would have வச்சு சொன்னோம் இல்லையா? would have had to வச்சு சொன்னோம். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சொன்னோம் அப்படின்னா, நல்ல வேளை இது நடந்துச்சு, இல்லைன்னா இது கண்டிப்பா இப்படிதான் நடந்திருக்கும், இப்படிதான் நான் செய்ய வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் இதையே ஒருவேளை நான் அப்படி செய்ய வேண்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் டவுட்டா சொல்ற மாதிரி இருந்தா, இப்ப இதுல எல்லாம் கன்ஃபார்மா இப்ப நான் வந்து கீ இல்லைன்னா கண்டிப்பா கதை உடச்சுதான் திறக்க வேண்டி இருந்திருக்கும். ஸோ அதுதான் ஒன்லி பாசிபிலிட்டி இல்லையா? ஸோ அதனால நம்ம would have had to. கன்ஃபார்மா தெரியும்னா would have had to. ஒருவேளை நான் கதவை உடைச்சு கூட திறக்க வேண்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க டவுட்டா சொல்ற மாதிரி இடங்கள்ல நாம அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம could have had to, இல்ல அதுல இன்னும் கொஞ்சம் டவுட் அப்படின்னா might have had to அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் could have had to மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இன்னும் டவுட்டா இருக்கப்ப நம்ம might have had to அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவன் எப்படியோ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான், இல்லைன்னா அவன் தன்னோட காரை கூட விற்க வேண்டி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டவுட்டா சொல்றோம். இதே நீங்க கன்ஃபார்மா அவன் மட்டும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம இருந்தான், அவன் கண்டிப்பா காரை தான் விற்க வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னா நீங்க would have had to சொல்லுங்க. இங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான், இல்லைன்னா ஒருவேளை அப்படி கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு இந்த எல்லாம் அப்படி சொல்றதா இருந்தா நம்ம could have had to யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்படியோ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். he somehow arranged for the money. He somehow arranged for the money. Otherwise, he could have had to sell his car. He somehow arranged for the money. Otherwise, he could have had to sell his car. இப்போ இந்த அதர்வைஸ் இல்லாம கூட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இங்க எப்படி நம்ம சொல்ல போறோம்னா, அவர் இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்தார், என்னன்னு தெரியல, ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதுல அதர்வைஸ் இல்லாம நம்ம சொல்ல போறோம். அவர் இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் வந்தார், என்னன்னு தெரியல, ஒருவேளை ஏதாவது குடும்பத்துல ஏதாவது எமர்ஜென்சியான சுச்சுவேஷனா இருந்திருக்கலாம், அதை கவனிக்க வேண்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவர் தாமதமாக வந்தார். He arrived late. He could have had to deal with a family emergency. ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். He could have had to deal with a family emergency. He arrived late. He could have had to deal with a family emergency. இது நம்ம சும்மா யார்ட்டையாவது நம்ம காசிப் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கப்ப சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நல்ல வேலை இன்னைக்கே எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, இல்லைன்னா நாளைக்கும் நான் வர வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு வேலையை போறோம், நல்ல வேலை அது முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா நான் நாளைக்கும் வர வேண்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு இல்லை, இருந்திருக்கும்னு தான் இருக்கு. அதனால would have had to அப்படி யூஸ் பண்ண போறோம். ஸோ வேலை முடிந்தது பாசிவ் வாய்ஸ்ல தான் சொல்ல முடியும். அதனால the work got finished today. The work got finished today. Otherwise, I would have had to come. நாளைக்கும் திரும்ப வர வேண்டியிருக்கும், அதனால again tomorrow. இப்போ இந்த இடத்துல நல்ல வேலைன்னு இருக்கிறதுக்கு நம்ம வந்து fortunately, luckily, அதே மாதிரி it is just as well. It is just as well that the work got finished today. Otherwise, I would have had to come again tomorrow. இப்போ நாம பார்த்த இந்த கிராமர் ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை நீங்க ட்ரை பண்ணலாம், ஏன்னா நீங்க அடுத்த ஸ்லைட்லயே உங்களுக்கான ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நேர்த்து பார்த்தோம் இல்லையா, the ones, அதுக்கான ஆன்சர்ஸையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நாம would have had to, could have had to, of course could have had to பதிலா நீங்க might have had to அப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.